அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி. தற்போது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அவர்கள் போயஸ் தோட்டம் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த வருகைக்கான காரணம் என்னவாக இருக்கும்? உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்க திரு புகழேந்தி. இப்போ வணக்கம் வணக்கம். நான் அந்த வேற மன்னார்குடி கூட்டத்துக்காக போயிட்டு இருக்கேங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அம்மா வீடு வந்து திறந்தேதான் இருக்கு, டெய்லி திறந்துருக்கு. யார் வேணாலும் உள்ள போய் விஷ் பண்ணிட்டு வரலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. மிஸ்டர் பூங்குன்றன் அங்க இருக்காங்க, மற்றவர்கள் அங்க இருக்காங்க. இப்ப இந்த அம்மா என்ன காலையில சீன் போடுறாங்கன்னு தெரியல எனக்கு. இவங்க திடீர்னு யாரு உள்ள போவானா உள்ள வரவானான்னு சொன்னது, இவங்க போலாம் வரலாம். அதுக்கு என்ன அடுத்த செய்தி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க, நாங்கெல்லாம் தகராறு பண்ணிட்டு நிக்கிறோன்ற மாதிரி ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு. ரொம்ப தவறான செய்தி. திடீர்னு ஒரு இடத்துல போய் உள்ள புரிஞ்சுது இந்த அம்மா. எனக்கு இன்னும் புரியல. ஏற்கனவே இந்த பாலிடிக்ஸ் இப்படிதான் குழப்பத்தை பண்ணிச்சு. இப்ப திடீர்னு உள்ள போய் அங்க நுழையுது. அவனும் நுழைய வேணாம் போக வேணாம்னு சொல்றதுக்கு நாங்க வரலைங்க, நாங்க சொல்ல மாட்டோம். துணை பொதுச் செயலாளர் அப்படி சொல்ல மாட்டாரு, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து உள்ள போக கூடாது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொல்ல மாட்டோம். ஆனா இங்க வந்து நாங்க தடுக்கிறோம் போறோம்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை ஏன் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப எதுக்கு இது மாதிரி உள்ள போது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நேரா போல நீங்க 4 பேர் இறங்கலாம், உள்ள போய் பூ போட்டு அம்மா படத்தை கும்பிட்டு வரலாம். வாட் இஸ் தி ப்ராப்ளம்? திரு புகழேந்தி, இப்போ யார் வேணாலும் போயஸ் தோட்ட இல்லத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நாம பார்க்கக்கூடிய காட்சிகள் தற்போது கூட அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை, அவர்கள் வெளியே தான் காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்களே. இப்ப தினம் வந்துங்க, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, அம்மாவுடைய நினைவிடத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் அப்படியே கார்டன்ல போய் உள்ள ஒரு போட்டோ இருக்கு, அதுக்கு மலர் தூவி வணங்கி வந்துட்டு இருக்காங்க. இது தினம் அன்றாட நிகழ்ச்சியா போகுது. இப்பதான் இவங்க யாரோ ஒரு கொஞ்சம் அடியாட்கள் எல்லாம் கூட்டு வந்து அங்க கலடா பண்ற மாதிரி வந்த உடனே அப்புறம் வேற வழி இல்ல, போலீஸுக்கு தலைவலி ஆகுது. இது உடனே காவல்துறை அங்க போய் நின்று அதை தடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாட்டுக்கு ஒரு 4 பேர் போலாம் இறங்கலாம், எது வேணாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? See, now you are in the position வச்சுக்கோங்க. நான் இப்படி பேசுறேன், நீங்க லீகல் ஐயரா இருக்கு, யாரா வேணாலும் இருக்கு, நீங்க பொசிஷன்ல இருந்தீங்கன்னா தட் இஸ் ஓகே. இன்னும் பொசிஷன் யார்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க உள்ள போகும்பொழுது சொல்லிட்டு போலாம், சொல்லிட்டு வரலாம். திடீர்னு போய் உட்காந்து இப்ப இந்த மெரினா பீச் வர போக கூடாதுன்னு சொல்லி போலீஸ் எடுக்கிற கதை தான். ஆகவே நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிவி தினகரன் பேரை சொல்லி அவங்க ஆதரவாளர்கள்லாம் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்றாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். அவர் இங்கே உட்கார்ந்துருக்காரு, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம், நாங்களும் டிவியை பார்த்து தான் இப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே இந்த பொண்ணு இது கிறுக்குத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பப்போ இது இப்படிதான் அரசியல் பண்ணி வீணா போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி திடீர்னு உள்ள போறது வெளியில வர்றது இது மாதிரி பண்ணுது, என்னன்னு புரிய மாட்டேங்குது. So this is not correct. What I am saying, உள்ள வருதுன்னா வரட்டும், கும்பிட்டோம் அம்மா படத்தை, போகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஏன் இப்ப போய் நாங்க தடுக்கிறோம் போறோம்னு சொல்லி ஒரு சீனியை கிரியேட் பண்ணாங்க? வாட் இஸ் தி நெசசரி?